ஹலோ லவர்ஸ், நீங்கள் டெடி டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஎஸ் பிரசிடெண்ட்டான தியோடர் டெடி ரூஸ்வெல்ட் இவருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடுங்க. ஏன்னா இவர் இல்லைனா இன்னைக்கு டெடி பியர் அப்படின்ற ஒரு பொம்மை வந்து இவ்வளோ ஒரு ட்ரெண்டிங்காக போயிருக்குமா, இல்லை டெடி டே தான் செலிப்ரேட் பண்ணியிருப்போமான்னு எனக்கு வந்து தெரில. ஏன்னா டெடி பியர் உருவான காரணமே வந்து இவரால் தான் உருவாச்சு. என்னென்னா யூஎஸ் பிரசிடெண்ட்டான தியோடர் டெடி ரூஸ்வெல்ட் வந்து 1902 அப்போது ஒரு ஹண்டிங் ட்ரிப்புக்கு போகிறாரு. அங்கே சில டேஸ் வந்து சர்ச் பண்ணுறாரு. அவரால் எதுவுமே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல. அதனால் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஓல்டு பியரை வந்து பிடிச்சிட்டு வராங்க. பிடிச்சிட்டு வந்து அது மரத்தில் வந்து கட்டுறாங்க. ஸோ இப்போ வந்து பிரசிடென்ட் வந்து ஈஸியாக அதை வந்து ஷூட் பண்ணிடலாம்ல, அதுக்கோசம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க பிரசிடென்ட் வந்து ஷூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் பிரசிடென்ட் வந்து அது ஷூட் பண்ணலை. அவருக்கு என்னென்னா எது ஒன்று பண்ணாலுமே ஒரு நியாயமான விஷயத்தில் தான் பண்ணணும், நியாயமாக தான் பண்ணணும், ஒரு ஃபேர் ப்ளே தான் வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அதனால் அந்த வேரை வந்து ஷூட் பண்ணல. இந்த இந்த மூமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு ஃபன்னி கார்ட்டூனாக வந்து வரைகிறாரு. இந்த மாதிரி பிரசிடென்ட் வந்து பியரை வந்து ஷூட் பண்ணல அப்படின்றத ஒரு ஃபன்னி கார்ட்டூனாக வந்து வரைகிறாரு. இந்த கார்ட்டூன் வந்து ஓவர் த கண்ட்ரி வந்து பிரிண்ட் அவுட் ஆகுது. அதை வந்து ஒரு ஷாப் ஓனர் வந்து பார்க்குறாரு. நியூயார்க்கில் ஒரு ஷாப் ஓனர் வந்து பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவருக்கு ஒரு கிரேட் ஐடியா வந்து வருது. அது என்ன ஐடியா அப்படின்னு பார்த்தோன்னா, அவரும் அவன் ஒய்ஃபும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட் ஸ்டஃப்டு டாய் பியர் வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா, சாஃப்ட் பியர் டாய் வந்து ஒன்று பண்ணுறாங்க. அதை வந்து டெடிஸ் பியர், அந்த பிரசிடென்ட் நேம் வந்து தியோடர் டெடி ரூஸ்வெல்ட் இல்லை, அதனால் டெடிஸ் பியர் வந்து கூப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போது வந்து அதை பார்த்து மக்கள் எல்லாமே அந்த டெடிஸ் பியரை பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் எல்லோரும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மேசிவ் ஹிட் கொடுத்துருக்கு அந்த டெடி பியர். அது வந்து போக 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 டெடி பியராக வந்து டெடிஸ் பியர் வந்து டெடி பியராக வந்து மாறிட்டே வந்துச்சு. சரி, ஓகே. டெடி பியருக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கும் என்னடா சம்பவம்? ஏன்னா டெடி டேன்ற அளவுக்கு நம்ம கொண்டாடுற அளவுக்கு வந்துட்டோம் இல்லைங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து இப்போ டெடி பியர்லாம் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் டெடி பியர்கிட்ட இந்த ஹார்ட் இன் ஷேப்லாம் வச்சு ரெட் ஹார்ட்டு, ஐ லவ் யூ மெசேஜ் அதெல்லாம் வந்துச்சு இல்லைங்களா? ஸோ அது வந்து லவ்வர்ஸ்க்கு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கு. ஸோ அதனால் வந்து டெடி டேவும் ஒரு டேவாக வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் கைஸ் ஆரிஜின் ஆஃப் டெடி பியர். டெடி பியர் அப்படின்ற டெடி அப்படின்ற நேம் வந்து ஒரு பிரசிடெண்ட்டோட நேம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் படிக்கும்போது. ஒருவேளை அந்த பிரசிடெண்ட் வந்து இந்த பியரை ஷூட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ டெடி பியரே வந்து இருந்திருக்காது. ஓகே கைஸ், ஹாப்பி டெடி டே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.